திருநெல்வேலியில் கல்றங்குறிச்சின்னு ஒரு ஊர் இருக்குது. கல்றங்குறிச்சி பாப்பானுங்க மட்டும் 100ல இருந்து 175 பார்ப்பன புரோகிதர்கள் இல்ல, பார்ப்பன கந்து வட்டிக்காரங்க இருக்காங்க. அவங்க குட்டி குட்டியா பேங்க் நடத்திருக்காங்க. பேங்க் நடத்தி அவங்க திருடின காசு ஒரு தனிநபர் என்டிட்டி மட்டுமே 5 கோடியிலிருந்து 7 கோடி வரைக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றான், நம்ம மக்களை சுரண்டான், வரி கொடுக்க வைக்கிறான். வரி கொடுக்கறதுக்கு நம்ம ஆளு கடன் வாங்கி தான் ஆகணும், இவன்டே வரி வாங்குறான். இப்படி நம்ம உழைப்பில் உருவாகிற பணம் இருக்குல்ல, அதை சேர்த்து அவன் என்ன பண்றான்னா அதுக்கு பிறகு மற்ற துறைக்கு மாறுறான். பேங்கிங், கார்ப்பரேட் அஃபேர்ஸ், மீடியா, இதுக்குள்ளலாம் நம்ம கிட்ட முன்னாடி சேர்த்த சொத்து இருக்குல்ல, அதன் மீது உட்கார்ந்து கொண்டுதான் இன்னைக்கு அவன் இந்த துறைக்கு வந்திருக்கான். அப்படி சேர்த்து உருவாக்கணும் தான் டிவிஎஸ் ஐயங்காருடைய இதா இருக்கட்டும், அமிர்தாஞ்சனா இருக்கட்டும், நீங்க சொன்ன ஹிந்துவா ஆகட்டும், இது எல்லாமே காலமாக சுரண்டிய சொத்தின் விளைவு. லல்லு தெருவில் இறங்கி போனார்னா சீஃப் மினிஸ்டரா இருந்த பொழுது சீஃப் மினிஸ்டர் கான்வாய் கூட ஒரு புல்டோசர் போகும்பொழுது பாட்னாவின் தலைநகரத்தில் பார்ப்பன உயர் சாதிகளின் ஆக்கிரமித்த சொத்து, சட்டவிரோதமாக ஆக்கிரமித்த சொத்து பேப்பரை காமி இட்ரா அப்படின்னா நீங்க படமா யோசிச்சு பாருங்க. அந்த வேலையை அவர் செஞ்சிருக்கிறாரு. தலித்துகள் கல்யாண ஊர்வலம் போனா அந்த கல்யாண ஊர்வலத்தை தாக்குதல் நடத்திருக்கு போலீஸ். ஏன்டா அடிக்கிறீங்க கேட்டா, கல்யாண ஊர்வலம் பண்ணி ரோட்ல நியூசன்ஸ் பண்றாங்க. அவங்களுக்கு கல்யாண மண்டபம் இருக்கா? இல்ல. அந்த பாட்னா கிளப்னு ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு, அது கொடுக்க வேண்டியதானே சார்? அதெல்லாம் அவங்களுக்கு அனுமதி இல்லை. பாட்னா கிளப் ரெண்டா பள்ளி பறந்துட்டு இருக்காரு. பாதி நேஷனலைஸ். இனிமேல் இந்த பாதியில ஏன் மக்கள், நீ உயர் ரக சாராயத்தை குடி, அவன் கல்லு குடிப்பான். நீ உயர் ரக அசைவத்தை சாப்பிடு, அவன் பன்னீர் சாப்பிடுவான். ஆனா பக்கமா இந்த மாதிரியான தலைவர் தமிழ்நாட்டில் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் வந்து அத்வானிய கைது பண்ணுவேன்னு கலைஞர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் தான் அது ஒரு லல்லு சொல்லிட்டு போறாரு. வந்தா தூக்குறேன்னு அவன் வந்தான் தூக்கிட்டாரு. அந்த லல்லு பிரசாத் எந்த அளவுக்கு அவர் போயிருக்காருன்னா, RSS கூட்டத்துக்குள்ள ஸ்பை அனுப்பி அவர் தகவல் எடுத்துட்டு வந்து இவனு இந்த இடத்துல கலவரம் பண்ணதுக்கு உள்ள திட்டம் போட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அதே இடத்துல கூட்டம் போட்டு நடத்திருக்காரு. அவரை காட்டாட்சி ஊழல்வாதின்னு தெரிஞ்சுட்டாங்க. எல்லா வகையிலையும் நீண்ட கால சுரண்டின் அடிப்படையில் நாம சுரண்டப்படுறோம். அந்த சுரண்டலுக்கு சாதி, பார்ப்பனியம் இதெல்லாம் துணையா இருக்குது. அப்படிங்கிற பொழுது அதற்கு எதிரான வேலைகளை இங்க திராவிட இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு வரும்பொழுது அதுக்கு முட்டுக்கட்டை போடுறதுக்கான வேலையை செய்யறது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை கொடுத்து, இந்த குற்ற உணர்ச்சி கொடுத்தனுடைய விளைவு சரி இதெல்லாம் சரியில்லை போல இருக்கு. தமிழ்நாடு இதர மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது பெட்டரான இண்டிகேட்டர்ஸோட இருக்கு. ஆனால் இன்றைக்கு வந்திருக்கிற புதிய தலைமுறை ஒரு சிறு செக்ஷன் இளைஞர்களுக்கு விஜய் ஏதோ புதுசா பண்ண போறாரு அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல, அது இந்த குற்ற உணர்ச்சியினுடைய விளைவு. பன்னீர்செல்வம் தோழர் கவிதை சொன்னார் இல்லையா, அதை பார்த்துட்டு நானும் ஒரு கவிதை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக புத்தகத்தை தூக்கிட்டு வந்திருக்கிறேன். ஈவேரா, எனக்கு இந்த கவிதை எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாது, நான் படிச்சிடுறேன். அதனால் கவிதை நடையில் இல்லை அப்படின்னு புகார் சொல்லாதீங்க. ஈவேரா எங்கிருந்து வந்தார் தெரியுமா என்றார். எல்லோரையும் போல கருப்பையில் இருந்துதான் என்றேன். அவர் ஒரு வந்தேரி. அவர் மூதாதையர்கள் எங்கிருந்து வந்தார்கள் தெரியுமா என்றார் விடாப்பிடியாக. தெரியவில்லை. ஆனால் ஒரு விசக்கோப்பை, ஒரு தூக்கு கயிறு, ஒரு சிலுவை, ஒரு கிலட்டின், ஒரு வெடிகுண்டு, சில தோட்டாக்கள், பல செருப்புகள், வீசப்பட்ட மலம், அழுகிய தக்காளி, முட்டையோடுகள், இவற்றை தாண்டித்தான் என்னிடம் பேச வந்தார் என்பது மட்டும் தெரியும் அப்படின்னு சுகுணாதிவாகர் தோழர் எழுதின அந்த புக்கில் படித்தேன். பின்னாடி போய் டீ குடிச்சிட்டு இருந்தபோது தோழர் கேட்டபோது பார்ப்பனியம் அது இதுகாரும் செய்த சுரண்டல் அப்படிங்கிறத பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இப்போ பார்ப்பனியம் என்ன வகையான சுரண்டலை செஞ்சது அப்படின்னு கொஞ்சமாக அப்படி தேடி பார்க்கும் பொழுது, இந்த தேவர் மகன் படத்தில் கொலை நடந்ததுக்கு பிறகு ஒரு கிளை ஐயோ நான் கொடுத்த பாலெல்லாம் ரத்தமாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்குங்க. அதே மாதிரி நம்மளுடைய அப்பனாத்தா முப்பாட்டன் காலத்தில் நம்ம பாட்டிமாரு எல்லாருமே அவங்க கொடுத்த பாலெல்லாம் எங்கே போச்சு அப்படிங்கிறத தேடுறதுல தான் பார்ப்பனியம் என்னென்ன வகையில் சுரண்டியது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு முறை எங்கள் சேனலில் ஒருத்தர் இந்த அர்ஜுன் சம்பத்தை பேட்டி எடுக்கும் பொழுது அர்ஜுன் சம்பத்தை மாட்டுக்கறி திங்கிறவன் தமிழனே இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நான் சாப்பிடுவேன், நான் தமிழன் தான் அப்படின்னு. அப்போ நீங்கள் தமிழன் இல்லை அப்படின்னா, நீ என்னையா தமிழன்னு சொல்கிறது, நான் தமிழன் தான், நான் மாட்டுக்கறி திம்பேன் அப்படின்னு சொன்னேன். மாட்டுக்கறி தமிழ் சாதிகள் சாப்பிடாது அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் சாப்பிடுவாங்களே, மாட்டுக்கறி பறையர்கள் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன். அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக எனக்கு சில கோஷ்டிகளிலிருந்து இந்த சங் பரிவார அமைப்புகள் உருவாக்கி வைத்திருக்கிற பறையர் சாதி சங்கங்கள்லேருந்து ஃபோன் பண்ணி, அது எப்படி நீங்கள் பறையர்கள் மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சாப்பிடுவேன்னு சொன்னேன் அப்படின்னு. அவனுக்கு புரியலை.
பறையர்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றான், அது எப்படி நீ சொல்ல போச்சு? நான் சாப்பிடுவேன் சொன்னேன்னு சொன்னேன், முடிச்சுட்டான். 2 நாள் கழிச்சு எங்கே போய் விசாரிச்சிருக்கான், சாதியை கண்டுபிடிச்சிட்டு, நீங்கள் நம்ம ஆளுங்களா அப்படின்னு சொல்லி 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணான். அதாவது அவங்களுக்கு என்ன பெருமிதம்னா, நாங்கள் சோழர்கள் வழி வந்தவர்கள் அப்படின்னு அந்த ஆள் பேசின ஆள் சொன்னார். எச்ராஜாவை திட்டாதீங்க அப்படி இப்படிலாம் புலம்பிட்டு இருந்தா. அப்படி அப்போ நான் சொன்னேன், எல்லா மன்னர்கள்ட்டும் எல்லா மன்னர்களுக்கும் இப்பவும் இருக்கிற மன்னர்கள் என்ற போர்வையில் இல்லாமல் ஜனநாயக போர்வையில் இருப்பவர்கள், அவர்களோடு இணங்கி போவர்கள், இவங்க எல்லாருக்கும் எல்லா சாதியிலையுமே ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு நெருக்கமாக இருப்பவர்கள், அவங்கள அந்த சிம்மாசனம் நெருக்கமாக அவர்களை பார்த்து கொள்ளும். அதே மாதிரி ராஜராஜ சோழனுக்கும் எல்லா ஜாதியிலையும் அவருக்கு தன் சொந்த சாதி மக்களை சுரண்டுவது கூட தெரியாமல் காட்டி கொடுக்குற மக்கள் இருந்திருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் அந்த சாதியில் இருக்கிற மன்னர்களுக்கு துணை போன நபராக இருக்கலாம். நாங்கள் அந்த வகையில் அந்த மன்னர்களால் சுரண்டப்பட்ட அந்த வகையிலிருந்து வந்தவங்க. ஒரே சாதி பெயரால் அடையாளப்படுத்தப்பட்டாலும் நாம் இருவரும் ஒரே சாதி கிடையாது, நான் உங்கள் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். இது ஏன் இதை சொல்கிறேன்னா, தீண்டாத வசந்தம்னு ஒரு நாவல் உண்டு இல்லையா, அந்த நாவலில் அதனோட பின்னட்டையில் ஒன்று எழுதியிருப்பாங்க. பின்னட்டையில் சாதி எங்கே இருக்குதுன்னு கேட்டால் வரிசை அது ஒரு கவிதை மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஹாண்டிங்காகவும் இருக்கும். சாதி கடவுள்கிட்ட மட்டும் இல்லை, பேய் முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னு சொல்லி, சுடுகாட்டில் இருக்குது, பிறப்பில் இருக்குதுன்னு பயங்கர ஒரு பயங்கரமான கவி நடையோடு அதை எழுதியிருப்பாங்க. அப்படி சாதி நம்மை நீண்ட காலமாக மெல்ல மெல்ல எப்படிலாம் சுரண்டுச்சு. அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது நம்மிடம் இருந்து ஒன்றும் இல்லை. எஸ்ஆர்எம் கல்லூரியில் ஒரு முறை பேச போயிருந்தபோது அங்கே இருக்கிற மாணவி ஒருத்தவங்க எதுக்கு இடஒதுக்கீடு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் தானே இடஒதுக்கீடு கேட்கலாமா, இடஒதுக்கீடு வேண்டாம், ரத்து செஞ்சிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் பாட்டை முப்பாட்டங்களை, எங்கள் பாட்டை வேலை பார்த்துருக்காரு. எங்கள் தாத்தா உண்மையிலே பண்ணையில் வேலை பார்த்தவர். எங்கள் அப்பாவோட அப்பா அவர் ஒரு பிள்ளைமார்கிட்ட வேலை பார்த்தவர். எங்கள் அம்மாவோட அப்பா ஒரு பார்ப்பனர்கிட்ட வேலை பார்த்தவர். ஆனால் 2 பேருமே பண்ணையில் வேலை பார்த்தவங்க. எங்கள் தாத்தா பாட்டன் காலத்துலேருந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் பாக்கி இருக்குல்ல, அதெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணி மொத்தமாக செட்டில் பண்ணிட்டா அப்புறம் நம்ம இடஒதுக்கீடை பற்றி பேச வேண்டாம். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நமக்கு நீண்ட காலமாக பாட்டன் முப்பாட்டன் காலத்துலேருந்து எனக்கு இந்த சாதி குறித்து, பெரியார் குறித்து எனக்கு தேடல் எப்படி வந்ததுன்னு கேட்டால், நான் ஒரு ஸ்லம்மில் பிறந்து வளர்ந்துவேன். நம்ம ஏன் ஏழையாக இருக்கிறோங்கிற கேள்வி தான் என்னை பெரியார் நோக்கி வந்துச்சு. ஏன் நம்ம நாங்கள் பிறந்து வளர்ந்த வீடே ஒரு 10க்கு 10 தான் இருக்கும். நான் 5ஆப்புலேருந்து வீட்டில் தூங்குறதுக்கான இடமே இருந்ததில்லை. நம்ம ஏன் ஏழையாக இருக்கோம் அப்படின்னு தேடினேன். ஃபஸ்ட் நான் எங்கே போய் தேடினேன்னா, நான் ஏசப்பாட்டை போய் தேடினேன். அங்கே எனக்கு எதுவும் ஆன்சர் கிடைக்கல. அப்புறம் நான் குரானில் போய் தேடினேன். அப்புறம் கீதையில் போய் தேடினேன். இங்கே எதுவும் எனக்கு பதில் கிடைக்கல. அந்த தேடலின் வழியாகத்தான் இந்த முகாமுக்கு நான் வந்தேன். வந்த பொழுது தான் அப்போ நமக்கு இந்த சாதி தான் நம்முடைய வறுமைக்கு. இப்போ தாராவியில் போய் இருந்தாலும், மும்பையில் போய் இருந்தாலும், பரம்பரையாக என்னுடைய பாட்டன் முப்பாட்டன் காலத்திலேருந்து ஒருவேளை அவங்க உழைச்சதற்கான மதிப்பு, சம்பளம், கூலி அவங்களுக்கு ஒரு வேளை கிடைச்சிருந்தா அவன் இந்த தலைமுறையில் ஏழையாக இருக்க வேண்டிய தேவையில்லை. அப்போ காலங்காலமாக நம்மகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக திருடிருக்காங்க. இந்த கொஞ்சம் கொஞ்சமாக திருடினாங்கல்ல, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக திருடி இன்னொருத்தன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கான். இதுதான் ஆக்சுவலான சாதி சிஸ்டம். நீங்கள் மேலடுக்கில் இருக்கிற மேலே போக 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 ஒருத்தன் பணக்காரன் ஆகிறான், கீழே வர வர ஏழை ஆகிறான்னா நம்ம விருப்பப்பட்டு நமக்கு நம் தலையில் எழுதப்பட்டு விதிங்கிற பேரில் நாம் ஏழைகள் ஆகலை. நம்மளை ஒரு திட்டமிட்டு நாம் ஏழைகளாக திணிக்கப்பட்டோம் சாதி அமைப்பின் பேரால். அப்போ அந்த சுரண்டலை கண்டுபிடிக்கிறதன் வழியாக அந்த சுரண்டலுக்கு காம்பன்சேஷன் இந்திய அளவிலான ஒரு பத்திரிகையாளர் நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சி பெங்களூரில் நடந்தது. அந்த பெங்களூரில் நடந்துக்கிட்டு இருந்தபோது அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள், ஒரு எடுத்துக்காட்டுக்கு பத்திரிகையாளர் பேர் வேண்டாம், முக்கியமான பத்திரிகையாளர்கள், பெங்காலிலேருந்து ஒரு பத்திரிகையாளர், பாம்பேலேருந்து ஒரு பத்திரிகையாளர், இப்படி நிறைய பத்திரிகையாளர் உட்காந்துருந்தாங்க. அப்போ உட்காந்துருக்கும்போது நான் தாராவி, ஸ்லம்மு இந்த கதையெல்லாம் சொல்லும்போது அந்த பத்திரிகையாளர் எல்லாம் உச்சி கூட்டினாங்க. தாராவியில் இவ்வளோ கஷ்டமா, இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் கஷ்டப்பட்டீங்களான்னு சொல்லி இப்படி உச்சி கூட்டுறீங்களே, அதனால் எனக்கு என்ன பலன்? 25 வருஷம் சேரும் சகதியமான வாழ்க்கை. இப்போ இதை கம்பேர் பண்ணக்கூடாது, அதனால் அதை கம்பேர் பண்ணுறதை விட்டுறேன். தண்ணியில் மலம் கலந்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இந்த வேங்கவேல் பிரச்சனை பற்றி பேசினாங்க. மலம் கலந்தது தவறு, நான் மலம் எவன் கலந்துருந்தாலும் அவன் கைது செய்யப்படணும். ஆனால் அதை நான் எப்படி பர்சீவ் பண்ணின்னு இருக்குல்ல,
தாராவியில் குடிக்கிற தண்ணி வர்ற பைப் இருக்குல்ல, அந்த பைப்பு வந்து சாக்கடை தண்ணியில் தான் போகும். சாக்கடை தண்ணியில் போகிற அந்த பைப்பு பல நாட்கள் துருப்பிடிச்சிடும். துருப்பிடிச்சா ஓட்டை விழுந்துடும். அப்போ அந்த தண்ணியில் 25 வருஷம் நாங்கள் வாழ்ந்துருக்குறேன். அப்போ என்கிட்ட வந்து தண்ணியில் மலத்தை கலந்துட்டாங்கன்னு சொல்லும்போது எனக்கு அந்த அதிர்ச்சியே வரல. நான் அது எங்கேருந்து சொன்னாங்க, தாராவிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி, இல்லை என்ன அவங்க மலத்தை கலந்துட்டாங்கன்னா உனக்கு அதிர்ச்சியே வரலையா அப்படின்னு. எப்போ தாராவிக்கு வந்தீங்க? 25 வருஷமாக அதை தாண்டி தான் குடிச்சிட்டு இருந்துருக்குறேன். இதை அந்த பத்திரிகையாளர்கள்ட்ட சொன்னபோது அவங்க வந்து ரொம்ப உச்சி கொடுத்தாங்க. நான் கேட்டேன், நீங்கள் பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், உங்கள் பாட்டை முப்பாட்டை, உங்கள் ஒரு பக்கம் கேட்டால் ஒரு பத்திரிகையாளருடைய அப்பா ஜட்ஜி, அவங்க தாத்தா ஜட்ஜி, அவங்க இப்போ ரொம்ப நடுநிலையாக பத்திரிகையாளர்கள். அவங்களோட நடுநிலை குறித்து நமக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஆனால் அந்த நடுநிலையாக சொபஸ்டிகேட்டடாக பேசுறதுக்கான பணம் மெத்தை இருக்குல்ல, அது ஆண்டாண்டு காலமாக அவங்க பாட்டை முப்பாட்டம் காலத்தில் சேர்த்து வச்சுது. இவங்க எல்லாரும் வந்து உட்காந்துக்கிட்டு ஊழல் பண்ணாதீங்க, திருட்டு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீ உங்கள் பாட்டை முப்பாட்டம் காலத்தில் ஊழல் பண்ணீங்களே அதெல்லாம் திரும்ப கொடுங்க, அதுக்கப்புறம் யாரும் ஊழல் பண்ண தேவையில்லை. நான் 47 குறித்து தந்தை பெரியார் துக்க நாள்னு சொன்னார், அறிஞர் அண்ணா இன்ப திருநாள்னு சொன்னார். ஆஃப் லைட் நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டால், 47க்கு முன்னால் திருடினதெல்லாம் ஓகே, அவன் அப்படி எப்படி வச்சுக்கோ. 47க்கு அப்புறம் யாரும் திருடக்கூடாது. நாம் இனிமேல் நேர்மையான ஒரு ஜனநாயகத்திற்குள் வந்திருக்கிறோம். இனிமேல் எல்லாரும் நேர்மையாக ஃபைட் பண்ணுங்க, எல்லாரும் ஓட்டு போட்டால் எல்லாம் சரியாயிடும். இது வந்து ஒரு ஹம்பக்கான வாதம். அப்போ இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிறதே ஒரு சாராருக்கு ஏதுவாக செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு. அந்த ஏற்பாட்டில் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி மக்கள் அரசியலில் பங்கேற்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து எங்கேயோ ஆப்கானிஸ்தானில் எவனோ ஒரு பரதேசி எங்கேயோ குண்டு போட்டிருக்கான், அல்லது பாகிஸ்தானில் ஏதோ ஒரு குண்டுவெடிப்பு நடந்துச்சு. இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்கள்ட்ட போய் கேட்குறேன், அந்த குண்டுவெடிப்பு பற்றி நீ என்ன நினைக்கிறேன்? அந்த குற்ற உணர்ச்சிக்கே தள்ளுறதுக்குல நாம் இந்திய வரலாற்றிலேயே 1950 ஜனவரி 26க்கு முன் நமக்கு ஒரு வேல்யூங்கிறதே கிடையாது. வேல்யூவே கிடையாது. முதல் முறையாக நமக்கு ஒரு வேல்யூ இருந்தது. ஒரு மனிதன், ஒரு மதிப்பு. முதல் முறையாக இந்தியாவில் வாழ்ந்த குடிமக்கள், அவங்க குடிமக்கள் இல்லை, முதல் முறையாக இந்தியாவில் வாழ்ந்த மக்கள், அவர்கள் குடிமக்கள் என்ற பதவிக்கு உயர்த்தப்பட்டு அவர்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறதுங்கிற இடத்துக்கு வர்றோம். இப்போ அந்த மதிப்பை வச்சுக்கிட்டு தான் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு மதிப்பு கிடைச்சிருச்சு. அவன் எனக்கு ஓட்டு கேட்டு வரவன்டேப்பா 5000 கொடுக்குறியா 2000 கொடுக்குறான்னு கேட்குறான். நீ நல்லா யோசிச்சு பாருங்க, அவனுக்கு முதல்ல மதிப்பு வந்திருக்குது. அந்த மதிப்பே வரலாற்றில் நீ 1950க்கு முன்னால் அவன் தன்னை வச்சு, இதற்கு முன்னால் இப்போ வந்து சிவசுப்ரமணியம் தமிழகத்தில் அடிமை முறைன்னு புக் எழுதுறாரு. அந்த புத்தகத்தில் ஆள் அப்படின்னா என்னென்னா அடிமை. ஒருத்தரை பிடிச்சி அப்படி வித்துடலாம், இவரை கூட்டு போங்க உருப்படி, இவரை கூட்டு போங்க வரதட்சணைக்கு கூட என் பிள்ளை நான் கல்யாணம் முடிச்சு கொடுக்குறேன், ஆண்டு முழு வயசு முழுக்க வந்து உனக்கு உழைச்சி கொடுக்குறதுக்கு ஒரு ஆள். இந்த நிலைமை தான் நமக்கு இருந்தது. இந்த நிலைமையை மாற்றி நம்மளும் ஒரு மனுஷன் அப்படிங்கிற நிலையை 1950 தான் அடைகிறோம். 50 அடைஞ்சு இன்னைக்கு 2025 75 வருஷமாக மட்டும்தான் நம்ம என்ன அனுபவிக்கிறோன்னா, நம்ம மனுஷங்கிற ஒரு ஸ்டேட்டஸே அனுபவிக்கிறோம். நம்ம தமிழனா திராவிடனாலும் எழுதிட்டு இருக்கேன். டேய், நீ 1950க்கு முன்னால் நீ மனுஷனே கிடையாது, அந்த ஸ்டேட்டஸே நீ அடையலை. அந்த ஸ்டேட்டஸ் அடையிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருந்த, இப்போ எங்கள் தாத்தாட்ட நான் ஒரு நாள் கேட்டேன், இது சாதாரண கேள்வி தான், தாத்தா முதல்ல எப்போ செருப்பு போட்டீங்க? இந்த கேள்வி சாதாரண கேள்வி தானே. நம்ம என்னைக்காவது இப்போ முதல்ல ஒரு தாய் அல்லது தந்தை தன்னோட குழந்தைக்கு காலில் செருப்பு மாட்டி விடும் பொழுது அந்த குழந்தை அந்த பிஞ்சு கால்களில் நடந்து போகும், அந்த இப்போ வந்து மியூசிக் இது காலில் அது நடந்து போகிறத பார்த்து ரசிப்பாங்க. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் முதல் முறையாக செருப்பு அணிஞ்சதையே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக, ஏன் நான் செருப்பு போட்டேன்னா அன்னைக்கு அந்த நாள் அனுபவிச்சிருப்பாங்க. தாத்தாவும் சொல்லதில்லை, வயக்காட்டில் அவங்களே செருப்பு போடுவான் அப்படின்னாரு. வயக்காட்டில் இல்லை, நீங்கள் விரும்பினாலும் செருப்பு போட முடியுமா? அந்த நிலைமை இருந்ததா? அந்த நிலைமை எப்படி மாறுச்சுங்கிறத முதல்ல யோசிங்க அப்படின்னு தாத்தாவோட நடந்த உரையாடல். அப்போது அதுக்கு முன்னால் என்ன இருந்தது? நீங்கள் உழைச்சதுக்கு உங்களுக்கு காசை கொடுத்துருந்தா, உங்கள் உழைச்சதுக்கு உங்கள் கூலியை கொடுத்துருந்தா 44 பேர் கீழ வன்மணியில் படுகொலை செய்யப்பட்டிருக்க மாட்டாங்க. அவன் கூலி தொழிலாளியாக போய் அடிமையாக நின்று வேலை பார்த்துருக்க நிலைமை இருந்திருக்காது. நீண்ட காலமாக ஒரு தொடர்ச்சியான சுரண்டல். அந்த சுரண்டல் எப்படி நடந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சத்ரபதி சிவாஜி மகாராஜ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சத்ரபதி சிவாஜி மகாராஜ் 6 ஜூன் 1674 ராய்காட் கோட்டையில் மன்னராக பதவியேற்கிறார். சரி, மன்னராக பதவியேற்பது என்பது என்ன
ஒருத்தர் மன்னராக எப்படி ஆகலான்னு கேட்டால் யாருனாலும் கற்பனை என்ன சொல்லுனா மன்னராகிறது எப்படி அப்படின்னா நீ நிறைய ராஜ்யங்களை பிடிக்க வேண்டும், ராஜ்யங்களை பிடிச்சிட்டா நீ தான் மன்னர். அப்படி கிடையாது. நீ ராஜ்யத்தையே பிடித்தாலும் நீ மன்னர் கிடையாது, நீ ஒரு சூத்திரன் அப்படின்னு சொல்லி அவர் பட்ட பாட. இப்போ ரொம்ப லேட்டாக நம்ம அண்ணா குறித்து ரொம்ப லேட்டாக தான் இருந்துக்கிறேன். அண்ணா வந்து மிகப்பெரிய 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 இன்டலெக்சுவல் அப்படிங்கிறதுக்கு சத்ரபதி சிவாஜி மகாராஜ் பற்றி வெளிநாட்டு அறிஞர்கள் எழுதின சில குறிப்பான புத்தகங்கள் படித்தேன். பயங்கரமாக ரிசர்ச் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ அவனுக்கு நிறைய விவரம் கிடச்சிருக்கும், நிறைய லைப்ரரிஸில் இருந்து அதை ரிசர்ச் பண்ணி எழுதிருக்கலாம். அறிஞர் அண்ணா சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யத்தை எழுதும் பொழுது அந்த புக்கில் இருக்கிற விவரங்கள் நவீன ஆராய்ச்சியாளர்கள் சிவாஜி பற்றி எழுதின புத்தகத்தோடு ஒத்து போகுது. அதே மாதிரி இன்னொருத்தர் எழுதியிருக்கார். அவர் யாருன்னா அம்பேத்கர் ஹூவேர் சூத்ராஸ்ங்கிற புக்கில் அவர் நமக்கு கொடுக்குற ஒரு எச்சரிக்கை. பார்ப்பனியெல்லாம் யாருங்க இப்போ பார்ப்பான், அப்படிலாம் ஜாதி பார்க்குறது இல்லை, ரொம்ப லைட்டாக பேசுகிறாங்கல்ல, அவர்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய புத்தகம் ஹூவேர் சூத்ராஸ். ஹூவேர் சூத்ராஸில் தான் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் என்ன பாடுபட்டார் எழுதியிருக்கிறார். என்ன பாடுபட்டார் சத்ரபதி சிவாஜி மகாராஜ்? அவர் வந்து நம்ம ஏற்கனவே கேட்டால் தான் அவர் மன்னர்னு சொல்கிறாரு. அவர் வந்து பாப்பான் ஒத்துக்க மாட்டேங்கிறான். உனக்கு சாதி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. இன்றைக்கி ஒரு பட்டியல் வகுப்பை சேர்ந்த சாதி சர்டிஃபிகேட் வாங்கினா அது பெரிய கஷ்டம். நான் ரொம்ப வருஷமாக எனக்கு 40 வயசாகுது, இப்போ வரைக்கும் ஜாதி சர்டிஃபிகேட் இல்லை. நான் ரொம்ப நாள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். அதே போல் பழங்குடிகளுக்கு சாதி சர்டிஃபிகேட் கிடைக்காது, நிறைய கஷ்டம். அதே போல் சாதி சர்டிஃபிகேட்டுக்காக அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அன்றைய 17ஆம் நூற்றாண்டில் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் செலவு பண்ண தொகை ஒரு கணக்குப்படி 50 லட்சம் 1 கோடி ரூபாய் அன்றைய மதிப்பு. எதுக்கு? ஒரு சாதி சர்டிஃபிகேட் வருது. அவர் காசி வரைக்கும் போய் ஒரு பட்டனை கூப்பிட்டு வந்து அவன் வந்து ஓகே ஃபஸ்ட்டு என்ன சொல்லிடுறான், ஓகேன்னு சொல்லிடுறான். அப்புறம் அவனுக்கு ஏதோ எனக்கு இந்த செந்தில் ஒரு படத்தில் அண்ணே எனக்கு மூடு சரியில்லைண்ணே சொல்கிற மாதிரி அவன் இல்லை அவனை தர முடியாது அப்படிங்கிறான். அப்புறம் திரும்ப அவரை போய் கன்வின்ஸ் பண்ணி திரும்ப வந்து சரி ஓகே உனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா செலவு வச்சு முழுக்க ஊரில் இருக்க பாப்பனெல்லாம் கூப்பிட்டு வந்து சோறு கொடுத்து, வெள்ளி கொடுத்து, இரும்பு கொடுத்து, தங்கம் கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து தான் அவர் சர்டிஃபிகேட் வாங்குறாரு. இது அம்பேத்கர் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, அவர் நிறைய விவரிக்கிறார். பார்ப்பனியம் என்பது கடந்த கால யதார்த்தம் அல்ல, அது கடந்த கால வரலாறு அல்ல, அது நிகழ்கால யதார்த்தம்னு சிவாஜியை வச்சு சொல்கிறாரு. சிவாஜி என்ன சர்டிஃபிகேட் காசு சர்டிஃபிகேட் வாங்கிட்டாரு. காசு சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு பிறகு சிவாஜியால் அந்த சர்டிஃபிகேட்டை தக்க வைக்க முடியலைங்கிறது தான் உண்மையான விஷயம். அது என்னன்னு கேட்டால், அதுக்கு பிறகு அவருடைய பேரப்பிள்ளைகள் எல்லாம் அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு மன்னர்கள்ங்கிறதுனால கொஞ்ச நாள் பார்ப்பானுங்க, வாழை சுட்டிட்டு உட்காந்துடுறாங்க. அப்புறம் கொடுத்த சர்டிஃபிகேட்டை திரும்ப வாங்கிட்டாங்க. இது சத்ரபதி சிவாஜி மகாராஜ் குடும்பத்துக்கே தெரியல. எப்படி திரும்ப வாங்குறது டெக்னிக் என்னன்னா, ஒரு சத்திரியனுக்கு ஓத வேண்டிய மந்திரம் வேத மந்திரம், சரியா? உங்களை சூத்திரனாக்குன்னா வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம். புராண மந்திரங்கள் ஓதிக்கிட்டே இருந்தா, திரும்ப புராண மந்திரம் ஓதிக்கிட்டே இருந்தா அவன் சூத்திரன் ஆயிடலாம். தன்னை சூத்திரன்னு சத்ரபதி சாஹு மகாராஜ், அவர் யாரு? இந்து சனாதன தர்மத்திற்கு ஆதரவாக நடத்தப்பட்ட பத்திரிகைகளுக்கு நிதி கொடுத்துக்கிட்டே இருந்த ஒரு மகாராஜ் தான் சாஹு மகாராஜ். அவர் நிதி கொடுத்துட்டே இருக்கிறார். அவருக்கு ஒரு பார்ப்பன நண்பரோட ஆற்றுக்கு குளிக்க போகிறாரு. குளிக்க போனால் அங்கே ஒரு பாப்பான் குளிக்காமல் பிராமல் வந்து அவருக்கு ஏதோ மந்திரம் ஓதுறான். இவரும் மண்டையாடிட்டு நிற்கிறாரு. பக்கத்தில் இருந்த ஒரு பார்ப்பன நண்பர் அவர் கேட்குற, என்ன உனக்கு புராண மந்திரம் ஓதுறாங்க? அப்போ அந்த எம்ஆர் ராதா கேட்ட, வாட்மேன் ஏதோ புராண மந்திரம் ஓதுறியான்னு கேட்ட உடனே, ஆமாம் நீ சூத்திர, உனக்கு வேற என்ன மந்திரம் ஓதுவாங்க? உனக்கு நீ குளிக்காமே வந்து என் வேலைக்கு மந்திரம் ஓதிக்கிட்டு இருக்க, உனக்கு குளிக்கவே தேவையில்லடா, இந்த போ அப்படின்னு சொல்லி மந்திரம். மகாராஜா இருந்த சாஹு மகாராஜுக்கு முதல் முறையாக சுயமரியாதை அப்படி தான் வந்திருக்கு. அதுக்கு பிறகு தான் அவர் அம்பேத்கருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, லேட்டாக, சரியா? அப்போ காலங்காலமாக எப்படியாவது ஒரு சர்டிஃபிகேட்டில் மட்டும் 1 கோடி ரூபா அடிச்சிருக்காங்கன்னா நீங்கள் தலைமுறை யோசிச்சு பாருங்கள். இந்த காசெல்லாம் உங்ககிட்ட இருக்க வேண்டியது, நம்மக்கிட்ட இருக்க வேண்டியது. நம்மக்கிட்ட வராத காசை நாம் எப்படி வாங்கிட்டு இருக்கோம்னா, இடஒதுக்கீடு சலுகை இல்லை, இடஒதுக்கீடு உரிமை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்மக்கிட்ட இத்தனை ஆண்டு காலம் சுரண்டதுக்கு நாம் வாங்கிறது ஒரு பிச்சை காசு அப்படின்னு சொன்னாங்க. பல கோடி ரூபா நம்மகிட்ட சுரண்டிருக்கான். இந்த இத்தனையோண்டு இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு இடஒதுக்கீடு என்ன உனக்கு வந்து தகுதி இல்லையா, திறமை இல்லைங்கிறான். அப்போது இந்த செட்டில்மெண்ட் இருக்குல்ல, அந்த செட்டில்மெண்ட்டை வாங்கிறது, ஒரு எடுத்துக்காட்டுக்கு கல்ட்ரக்குறிச்சியில் மட்டும், திருநெல்வேலியில் கல்ட்ரக்குறிச்சின்னு ஒரு ஊர் இருக்குது. கல்ட்ரக்குறிச்சி பாப்பானுங்க மட்டும், நிறைய விவரங்களுக்குள்ளே போக வேணாம், நிறைய விவரங்களும் எனக்கு நினைவில்லை. இப்போ நான் குறிப்பிட்டதை மட்டும் சொல்லிடுறேன். திருநெல்வேலியில் மட்டும் 100லேருந்து 175 பார்ப்பன புரோகிதர்கள் இல்லை, பார்ப்பன கந்து வட்டிக்காரங்க வந்திருக்காங்க.
அவங்க குட்டி குட்டியாக பேங்க் நடத்திருக்காங்க. பேங்க் நடத்தி நடத்தி அவங்க திருடின காசு ஒரு தனிநபர் மட்டுமே அல்லது ஒரு தனிநபர் என்டிட்டி மட்டுமே 5 கோடியிலேருந்து 7 கோடி வரைக்கும். அவனை எப்படி காசு சேர்த்தான்னு கேட்குறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறான், கீழே அவன்கிட்ட வந்த பணம் இருக்குல்ல, நம்ம மக்களை சுரண்டுறான், வரி கொடுக்க வைக்கிறான். வரி கொடுக்கறதுக்கு நம்ம ஆள் கடன் வாங்கி தான் ஆகணும், இவன்டே வரி வாங்குறான். இப்படி நம்ம உழைப்பில் உருவாகிற பணம் இருக்குல்ல, அதை சேர்த்து 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 அவன் என்ன பண்ணுறான்னா அதுக்கு பிறகு மற்ற துறைக்கு மாறுறான். அது என்ன துறைகள்னா பேங்கிங், கார்ப்பரேட் அஃபேர்ஸ், மீடியா, இதுக்குள்ளெல்லாம் நம்மக்கிட்ட முன்னாடி சேர்த்த சொத்து இருக்குல்ல, அதன் மீது உட்கார்ந்து கொண்டு தான் இன்னைக்கு அவன் இந்த துறைக்கு வந்திருக்கிறான். அங்கே சேர்த்த மூலதனம். அப்போ காலங்காலமாக அவன் நம்மகிட்ட சேர்த்துக்கிட்டு இருந்தான். காலங்காலமாக நம்ம என்ன சேர்த்துக்கிட்டு இருந்தோம், காலங்காலமாக நம்ம வறுமையை சேர்த்துக்கிட்டு இருந்தோம். அவன் பணம் சேர்த்துக்கிட்டு இருந்தான். அப்படி மெல்ல மெல்ல வளர்றான். அவனுங்கெல்லாம் சேர்ந்து அப்படி சேர்த்து சேர்த்து உருவாக்கணும் தான் டிவிஎஸ் ஐயங்காருடைய இதாக இருக்கட்டும், அமிர்தாஞ்சனாக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன ஹிந்துவாகட்டும், இது எல்லாமே காலம் காலமாக சுரண்டிய சொத்தின் விளைவு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த சொத்தை தான் அவனுங்க இந்தியா முழுக்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பழைய சர்வே 1965 மோனோபோலி என்கொயரி கமிட்டிங்கிற பேரில் நடந்த ஒரு ஆய்வில் நமக்கே வெளிப்படையாக தெரியும். அந்த ஆய்வில் இருந்த முதலாளிகள், முக்கியமான கம்பெனியோட முதலாளிகள் யாராவது நீங்கள் சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பறையர், ஒரு பள்ளர், இந்திய பெருமுதலாளிகள் இருப்பாரா? இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, ஒரு வன்னியர், ஒரு கள்ளர், அவங்க இருப்பாங்களா? இல்லை. மார்வாடி பனியாக தான் பெரும்பாலும் இருக்குதான். தமிழ்நாட்டிலேருந்து உயர் சாதி, பார்ப்பன உயர் சாதிகள், சில சாதிகள் தவிர்த்து வேறு யாரும் இருக்க முடியல. அப்போ நம்ம ஏன் முதலாளியாக இல்லை அப்படின்னா, நம்ம சாதாரணமாக ஒரு கல்ச்சரல் ஃப்ரெண்டில் பாப்பா நம்மளை மதிக்கிறது இல்லை, பாப்பா நம்மளை சூத்திரன்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு வேளை நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்குது பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு தடவை கூட, ஒரு மாதம் கூட, இந்த மாதம் சோத்துக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி இல்லாத நபர்களே நம்மள இல்லை. அது எவ்வளோ துயரமான ஒரு வாழ்க்கை இது. நமக்கு ஒரு நாளும் ஒரு உத்தரவாதம் இல்லை. வாழ்க்கை முழுக்க 60 வருஷம் சராசரியாக வாழ்ந்தாலும் சரி, 70 வருஷம் சராசரியாக வாழ்ந்தாலும் சரி, நமக்கு ஒரு உத்தரவாதமான வாழ்க்கை இல்லை. ஆனால் அவங்களுக்கு சோத்தை பற்றி நினைக்க வேண்டிய நிலைமே இல்லை. எந்த நேரத்தில் நமக்கு சோறு இருக்கும். பேச ஒரு பார்ப்பனரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்தேன். நான் அவர்கிட்ட என்ன கேட்டேன், ஐயா உங்கள் சோத்துக்காக நீங்கள் உழைக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவருக்கு புரியல. அவர் ஏழை பார்ப்பனர், பாவம். ஆனால் அவர்கிட்ட கேட்டணுங்கிறதுக்காக, ஐயா நீங்கள் சோறு தானே திங்கிறீங்கன்னு கேட்டேன் அவர்கிட்ட. நான் ஜென்ரலாக தான் கேட்டேன். அவர் ஆமாம். சரி, அந்த சோறு எங்கேருந்து வருது? ஒரு சூத்திரஞ்சொட்ட அரிசியை நீங்கள் சாப்பிட்லாமா? அது புனிதம் கெட்டு போயிடாதா? நீங்களே உழைச்சி திங்க வேண்டியதானே? உங்கள் உடம்புல வேர்வே வர மாட்டேங்குது, ஏன் இப்படி நீங்கள் ஓசிலே தின்னுட்டு இருக்கீங்க? நீங்கள் உழைச்சி திங்க வேண்டியதானே? குறைந்தபட்சம் உங்கள் ஜாதிக்காரனே விவசாய நிலத்தில் உழைக்க சொல்லி இப்படி திங்க வேண்டியதானே? இப்படி நெருக்கடி பண்ணதுக்கு பிறகு அந்த ஆள் சொன்னது, விவசாயம் சூத்திரர்களின் தொழில் அப்படின்னு சொல்கிறார். உழைக்கிற, நீண்ட காலமாக நம்ம உழைத்து சேர்த்த செல்வம், உழைப்பில் தான் செல்வம் உருவாகுது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 100 ரூபா நோட்டு ஒரு முதலாளி வச்சுருக்கிறான், பேப்பர், அது பேப்பர் 100 ரூபாய்க்கு பெருமான அல்லது 100 ரூபாய்க்கு அதிகமான உழைப்பை கொடுத்து உற்பத்தியிலையோ ஏதோ ஒன்று ஒரு தொழிலாளி ஈடுபட்டதுக்கு பிறகு தான் அந்த பேப்பரில் வேல்யூங்கிறது ஏறுது. அப்படி நாம் உழைச்சி சேர்த்த செல்வம் இருக்குல்ல, அது எல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்குது. இது அந்த முதல்ல சொன்ன இடத்துக்கே வர்றேன். அந்த பத்திரிகையாளர் கூட்டத்தில் நடந்துட்டு இருந்தது. அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த ஊழல் எதிர்ப்புன்னு பேசுகிறீங்களே, இதை சமீபத்தில் மூத்த பத்திரிகையாளர் மணி கூட என்னை திட்டி வச்சுருந்தாரு. எதுக்கு திட்டினாருன்னா, திமுக இளைஞரணி மேடையில் போய் பேசும்பொழுது இந்த ஊழல் பம்பத்து பண்ணுவாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்கன்னு சொல்லி ஏதோ மேடையில் பேசிட்டேன். அன்றைக்கி முழுமையாக பேசலை, நீங்கள் வீடியோ மிச்சம் இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அங்கே அவங்க பத்திரிகையாளர் பேசிகிட்டு இருந்தபோது நான் சொன்னேன், ஐ நீட் காம்பன்சேஷன். நீங்கள் இப்படி எங்கள் மக்கள் ஏழைகளாக ஸ்லம்மில் குடிசை பகுதியில் வாழ்கிறாங்களா, அதுக்கு காம்பன்சேஷன் கொடு. இப்போ கம்யூனிஸ்ட்டுகள்கிட்ட சொன்னால் அவங்க புரட்சி செய்யும், சொத்துக்களை பறிப்போம், நம்ம பிரிச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. நடைமுறையில் இல்லை, சாத்தியம் இல்லை. அப்போ இந்த டெமோக்ராட்டிக் செட்டப்புக்குள்ளே நான் சொல்லலை, ஒரு அறிஞர் சொல்கிறாரு, இது போனால் ஊழலுக்கு ஆதரவானு சொல்லுவாங்க. எனக்கு இது வரும்போதே கரிகாலன்னு சொன்னார், நீ ஊழலுக்கு ஆதரவாக பேசி எதுவும் வச்சிடாத, உன்னை திட்டுவாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அப்படி இல்லை. நான் இவ்வளோ நாள் என்ன சொன்னேன், நம்மக்கிட்ட இத்தனை ஆண்டு காலம் சுரண்டிருக்காங்கன்னு சொல்லும்போது நமக்கு ஆமாம்ல நம்மளை சுரண்டிருக்காங்கன்னு தோணுது. ரைட். இப்போ நம்ம ஆட்கள் எல்லாருமே முதல் முறையாக கடந்த 75 ஆண்டு காலமாக தான் அரசியலில் பங்கேற்கிறார்கள் என்று சொல்கிறேன். இதுவும் கரெக்ட். நமக்கு முன்னாடி அரசு அதிகாரத்தில் பங்கேற்ற அனுபவம் இல்லை, பணத்தை புழங்கிய, பணத்தை செலவு செய்த அனுபவம் இல்லை. அப்படிங்கிற பொழுது இந்த ஆஷிஸ் நாந்தின்னு ஒரு ஆள், அந்த ஆள் பேசும் பொழுது அரசியல் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி மக்கள் வந்த பிறகுதான் ஊழல் பெருகிவிட்டது அப்படின்னு சொன்னார். அதை ஒட்டி பிரிண்ட்டுங்கிற இதெல்லாம் ஒரு ஆய்வு பண்ணுறாங்க. ஆய்வு நடத்தும் பொழுது
பட்டியல் சாதி மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், அவர்களை பிரதிநிதிகளாக கொண்ட தொகுதிக்கு போகிறாங்க. தொகுதிக்கிட்ட போய் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணால் பேசிக்கான ஒரு விஷயம் அவங்க செக் பண்ணுறது என்னென்னா, ஒருவேளை இங்கே பாருங்கள், எஸ்சி ஓபிசிலாம் ஊழல் நிறைய பண்ணுறாங்க. அப்போ இந்த தொகுதியில் இருக்கிறவங்க ரொம்ப பார்ப்பன உயர் சாதிகள் பிரதிநிதிகளாக கொண்ட தொகுதிகளை விட கடுமையான வறுமையில் இருக்கணும். ஆய்வு முடிவு என்ன சொல்லுதுன்னா, அப்படிலாம் வறுமையில் இல்லை அப்படின்னு சொல்லு. அப்போ என்ன அர்த்தம்? ஊழல் மலிந்திருப்பது தான் அல்லது ஊழல் கூட கொஞ்சம் அதிகமாக இருப்பது தான் வறுமை ஒழிப்பதற்கான வழியா அப்படிங்கிற கேள்வி வருது. அதை நீங்களே யோசிங்க. நான் மட்டும் பேசணும்னா என்ன திட்டுவாங்க, எல்லாரும் பேசுறீங்களா, அப்போ எல்லாரும் சேர்ந்து அடி வாங்கலாம். அது என்ன காரணம்னு கேட்டால், நான் புரிந்து கொண்ட வரைக்கும் அதில் கடைசியில் அந்த கட்டுரை முடிவு என்ன வரும்னு சொன்னால், பார்ப்பன உயர் சாதிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பாரம்பரியமாக மந்திர உதறது மட்டும் இல்லை, பாரம்பரியமாக சில்லற எண்ணதுலேயே அவங்களுக்கு ஒரு பாரம்பரிய நேக்கு இருக்குது. பார்ப்பன பனியா இவங்கள்ட்ட நமக்களை பொறுத்தளவு நம்ம வந்த காசை நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, கீழே செலவழிப்பாங்க. 1000 ரூபா கீழே போகிறது மாதிரி ஏதோ ஒரு பணம் கீழே போகுது. அது கருப்பு பணம் வெள்ளை பணம் தான் மேட்டர் கிடையாது. ஒரு பணம் கீழே போய் ஒரு ஃபேக்ட்ரிக்கு மாறும் பொழுது அந்த உழைப்பாளி கீழே அந்த பணத்தை சர்க்குலேட் ஆகுது. நான் கேட்டேன், உங்களுடைய கருத்தின்படி எங்கள் ஊர் ஊழல் மலிந்த மாநிலம், நாங்கள் முன்னேறி இருக்குமே, நீங்கள் ஏன் முன்னேறலை அப்படிங்கிறது பதில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த ஊழல் ஒழிப்பெல்லாம் பேசுனது வழியாக எங்கள்கிட்ட என்ன பேசுகிறீங்கன்னா, லல்லு பிரசாத் காட்டாட்சி நடத்துகிறார். லல்லு பிரசாதை பற்றி வாய்ப்பு இருந்தால் படிங்க. அந்த புத்தகம் பெயர் வந்து முக்கியமான புத்தகம், கிண்டல்லே கூட இருக்குது. லல்லுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. அதையும் சார் ஐயா டைம் ஆகிடுச்சா? கோபால்கஞ்ச் டு ராய்சினான் மை பொலிட்டிக்கல் ஜேர்னின்னு சொல்லி லல்லு பிரசாத் யாதவருடைய ஹிஸ்ட்ரி புக்கு. அது வாய்ப்பு இருந்தால் நீலகண்டன் தோழ தமிழில் கொண்டு வர முக்கியமான புத்தகம். தலைவன் லல்லு பிரசாத் தெருவில் இறங்கினா உண்மையிலே ஒரு அதிரடியாக தான். சமீபத்தில் இந்த சாமுராய் படம் எடுத்தார்ல பாலாஜி சக்திவேல், இயக்குனர் பாலாஜி சக்தி, அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் பேசும்போது அவர்கிட்ட சொன்னேன், இல்லை சாமுராய் படத்தில், அந்த சாமுராய் படம் ரொம்ப சூப்பராக இருக்கு, எனக்கு பிடிக்கும். ஆனால் அந்த படத்தில் லல்லு மாதிரியான ஒரு கேரக்டர் காமிச்சிங்கள, தவிர்த்துக்கலாம். அவரும் ஆமாம் தவிர்த்துருக்கலாம், அன்றைக்கி இருந்து அண்டர்ஸ்டாண்டிங், இப்போ எனக்கு புரியுது அப்படின்னாரு. லல்லு இது ஒரு மட்டும் சொல்ல, மற்றவங்க தேடி படிங்க, தவிர்த்து புக்கு படிங்க. லல்லு தெருவில் இறங்கி போனார்னா, சீஃப் மினிஸ்டராக இருந்த பொழுது போகும் பொழுது சீஃப் மினிஸ்டர் கான்வாய் கூட ஒரு புல்டோசர் போவோமா. இந்த மொட்டை பாபா மாதிரி கிடையாது, உண்மையிலே ஒரு புல்டோசர் போவோமா. போகும் பொழுது பாட்னாவின் தலைநகரத்தில் பார்ப்பன உயர் சாதிகளின் ஆக்கிரமித்த சொத்து, சட்டவிரோதமாக ஆக்கிரமித்த சொத்து, பேப்பரை காமி இட்ரா அப்படின்னா நீங்கள் படமாக யோசிச்சு பாருங்க. அந்த வேலையை அவர் செஞ்சுருக்கிறாரு. அப்படியே தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருந்தனால தான் காட்டாட்சி நடத்துகிறாங்க. அவன் ஒன்றும் இல்லை, ஒரு ஜூவை பார்த்துருக்காரு. என்னடா 4 பேர் மட்டும் ஆடிட்டு இருக்கானுங்க, நம்ம மக்களை தெருவில் போட்டு அடிக்கிறாங்க. ஒரு கல்யாண ஊர்வலம் போயிருக்கு, தலித்துகள் கல்யாண ஊர்வலம் போனால் அந்த கல்யாண ஊர்வலத்தை தாக்குதல் நடத்திருக்கு போலீஸ். ஏன்டா அடிக்கிறீங்கன்னு கேட்டால், கல்யாண ஊர்வலம் பண்ணி ரோட்டில் நியூசன்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கல்யாண மண்டபம் இருக்கா? இல்லை. அந்த பாட்னா கிளப்னு ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது, அது கொடுக்க வேண்டியதானே சார்? அதெல்லாம் அவங்களுக்கு அனுமதி இல்லை. பாட்னா கிளப் 2 அப்படி பறந்துட்டு இருக்காரு. பாதி நேஷனலைஸ். இனிமேல் இந்த பாதியில் ஏன் மக்கள், நீ உயர் ரக சாராயத்தை குடி, அவன் கல் குடிப்பான். நீ உயர் ரக அசைவத்தை சாப்பிடு, அவன் பன்னீர் சாப்பிடுவான். ஆனால் பக்கமாக இந்த வேலையெல்லாம் செஞ்சது மாதிரி அந்த ஒரு கோல்ஃப் கிரவுண்டை பார்த்து, இந்த கோல்ஃப் கிரவுண்ட் 4 பேர் தான் நடமாடிக்கிட்டு இருக்கான், நம்ம மக்களுக்கு ஏதாவது பிரித்து கொடுத்தா சாதி அதுன்னு சொல்லுவாங்க. இந்த கோல்ஃப் கிரவுண்டை பாதியாக பிரித்து இந்த ஜூவில் கூண்டுக்குள்ளே இருக்குல்ல அனிமல்ஸ், அதை சஃபாரி விடு, அதுங்களா சுதந்திரமாக இருந்து போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான தலைவர் தமிழ்நாட்டில் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் வந்து அத்வானியை கைது பண்ணுவேன்னு கலைஞர் தலைமையிலான கூட்டத்தில் தான் அத்வானி ஒரு லல்லு சொல்லிட்டு போகிறாரு. வந்தால் தூக்குறேன்னு அவன் வந்தான், தூக்கிட்டாரு. அந்த லல்லு பிரசாத் எந்த அளவுக்கு அவர் போயிருக்காருன்னா, ஆர்எஸ்எஸ் கூட்டம் நடத்தினா ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்குள்ளே ஸ்பை அனுப்பியிருக்காரு. ஸ்பை அனுப்பி அவர் தகவல் எடுத்துகிட்டு வந்து, இவனுக்கு இந்த இடத்துல கலவரம் பண்ணதுக்கு உள்ள திட்டம் போட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அதே இடத்துல கூட்டம் போட்டு நடத்திருக்காரு. அவரை காட்டாட்சி ஊழல்வாதின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு என்ன குற்ற உணர்ச்சி கொடுக்குறாங்கன்னா, இப்போ சங்கர் மாதிரியான படங்கள் மற்ற படங்கள் என்ன சொல்லுது, உங்கள் ஆளுங்க இருக்காங்கல்ல அவங்க கழிச்சடைகள், அவங்க ஊழல் பெருவடிகள், உங்களிலிருந்து வருகிற எந்த அரசியல்வாதியும் அயோக்கியர்கள், உங்களுக்கு அரசியல் அதிகாரம் பெறுவது தகுதியே இல்லை. 75 ஆண்டுகால இந்திய ஜனநாயக அனுபவத்தில் நீங்கள் அதிகாரம் பெற தகுதி இல்லாதவங்களை எண்ணத்தை நமக்கே உருவாக்குறான், நம்மளை குற்ற உணர்ச்சியில் வச்சிருக்கிறான்.
இஸ்லாமியர்கள் மத்தியில் தீவிரவாதி அவங்களே ஒரு குற்ற உணர்ச்சியில் ஒரு சேஃப் பிளேஸ், ஐயோ நம்மளை யாரும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தை உருவாக்கணும், நமக்கு அதை உருவாக்கிட்டாங்க. ஆனால் நம்மகிட்ட நீண்ட காலமாக சுரண்டப்பட்டிருக்குது. ஒரு அறிஞர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதினது, கரப்ஷன் இஸ் த ஒன்லி லெஜிட்டிமேட் ஆப்ஷன் லெஃப்ட் இன் திஸ் கேபிட்டலிஸ்ட் டெமோக்ரஸி. ஏன்னா நான் என்ன சொன்னேன், எப்பா காலகாலமாக நீங்கள் சேர்த்து வச்சுட்டீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம போகும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கலாட்டாவில் ஒரு வாண்டையாருன்னு ஒருத்தர் அவர் சொல்றாரு, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நமக்கு சொத்து தான் பார்க்குறேன். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் உனக்கு ஏன்பா சொத்து இருக்குது, எப்படி இவ்வளோ சொத்து இருக்கலாம்? அந்த பக்கம் இன்னொரு பக்கம் அவன் கண் பார்வையில் நிலைமை இல்லை. சாதாரண பட்டியல் உபச்சார்ந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள், விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த பெரு விவசாயிகள் எவனுமே தற்கொலை பண்ணுறதில்லை. ஆனால் விவசாயத்திற்கு கொடுக்கப்படுகிற எல்லா வகையான சலுகைகளையும் பெற்றுக்கொள்ளுறான். இந்த பக்கம் செத்து போகிறாங்க. அப்போ எல்லா வகையிலையும் நீண்ட கால சுரண்டின் அடிப்படையில் நாம் சுரண்டப்படுறோம். அந்த சுரண்டலுக்கு சாதி, பார்ப்பனியம் இதெல்லாம் துணையாக இருக்குது. அப்படிங்கிற பொழுது அதற்கு எதிரான வேலைகளை இங்கே திராவிட இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு வரும்பொழுது அதுக்கு முட்டுக்கட்டை போடுறதுக்கான வேலையை செய்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை கொடுத்து இவங்களை விட்டு அந்நியப்பட்டு இந்த குற்ற உணர்ச்சி கொடுத்தனுடைய விளைவு, சரி இதெல்லாம் சரியில்லை போல இருக்குது. தமிழ்நாடு இதர மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது பெட்டரான இண்டிகேட்டர்ஸோடு இருக்குது. ஆனால் இன்றைக்கு வந்திருக்கிற புதிய தலைமுறை ஒரு சிறு செக்ஷன் இளைஞர்களுக்கு விஜய் ஏதோ புதுசாக பண்ண போகிறாரு அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல, அது இந்த குற்ற உணர்ச்சியினுடைய விளைவு. நாம் துணிஞ்சு இந்த கரப்ஷன், நான் அவங்ககிட்ட சொன்னது சொல்கிறேன், இந்த மேடையில் நான் சொல்லவில்லை என்று நீங்கள் அதாவது புரிந்து கொள்ளுங்கள். அவங்ககிட்ட தான் பாருங்கள், அது அவர் சொன்னதே சேர்த்து சொல்லிடுறேன். ஆஷ்தக்கில் முன்னாடி எக்ஸ் எடிட்டர், அவர் பேர் நவீன், அவர் லல்லு பிரசாத் யாதவ் கைது பண்ண அன்னைக்கு இந்தியா இந்த நாளை கருப்பு தினமாக நினைவில் கொள்ளும் இருக்கார். அவரை போட்டு பாடாப்படுத்திருக்கேன். அதை எப்படி லல்லு பிரசாத் கைது பண்ண அன்னைக்கு நீங்கள் இப்படி சொல்லுவீங்க, ஏன் நான் பேரே போடலையே, இல்லை நீ அப்படி சொன்னது தப்புன்னு ரொம்ப பாடாப்படுத்திருக்கான்னு சொல்கிறாரு. அந்த நாளில் நான் நானே லல்லுவாக உணர்ந்தேன். அந்த ஆளை கைது, ஏன்னா அந்த குறிப்பிட்ட வழக்கில் சம்மந்தப்பட்ட பாப்பானா எவனும் தொடரல, இவரை கைது பண்ணி உழுதிக்கு வைக்கிறாங்க. இவரை டார்கெட் பண்ணால் பிகாஸ் ஹி வாஸ், அவருடைய ஆட்சி காலத்தில் ஆர்எஸ்எஸ் காரனை சாக்காவே நடத்த விட மாட்டாராம், அவரை டார்ச்சர் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த அதிகார வர்க்கத்திற்கும் லாலுவுக்கான மோதல். லாலு ஹெலிகாப்டரில் விவசாயிகள் இருக்காங்க, விவசாய நிலத்தில் ஹெலிகாப்டரில் போய் இறங்கிட்டு வரான் பாருங்கள். இது இந்த இந்த சங்கர் எடுத்த படம், ஏதோ ஒரு படம் சிவாஜியில் அதுக்கு முன்னால் சரி விடுங்க, ஏதோ ஒரு கர்ம படம், ஒரு படம். அந்த படத்தில் அர்ஜுன் நடிச்சிருந்தார்ல, இல்லைங்க முதல்வர், அதே மாதிரி ஹெலிகாப்டரில் போய் லோக்கலில் விவசாயிகள் இருக்கிற மத்தியில் இறங்கிட்டு வரான். முதலமைச்சர் வரானா அதிகாரிகள் ஓடி வருவானா நாயா பேயா. அப்போ விவசாயிகள் பக்கத்தில் இவனுங்களாம் உங்களுக்கு வேலைக்கு வச்சுருக்குது உங்கள் வேலை. இன்னொன்று சொன்னாங்க, முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு பிறகு அவர் எச்சில் துப்புறதுக்கு இடம் பார்த்துருக்காரு. இப்படியே சுற்றி இடம் பார்த்துட்டு இருந்தாராம். இடம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் இருந்த ஐஏஎஸ் அதிகாரி இப்படி தேடிட்டு இருந்திருக்காரு. எச்சில் துப்பதான் இடம் தேதான் தெரிஞ்ச உடனே அந்த சொம்பு எடுத்து காமிச்சிருக்காரு, அதில் துப்பியிருக்காரு. துப்பிட்டு அவனை ஒரு பார்வை பார்த்தாரான். அதுக்கு ஒரு பெரிய பதில் இருக்குது இல்லை. இந்த லல்லு பிரசாத் விஷயத்தில் நான் ஊழல் பற்றிலாம் பேசிட்டு தான் சொன்னேன். நீங்கள் என்ன ஊழல் இருக்குன்னு பேசும் பொழுது நீங்கள் குற்ற உணர்ச்சியை உருவாக்குறது மட்டும் இல்லை, நீங்களாம் எல்லாரும் ஏழையாக இருங்க, நேர்மையாக இருங்க. நேர்மையாருன்னு அவன்கிட்ட போய் சொல்கிறா. நேர்மையாரு காலங்காலமாக பாட்டம் சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் வெளியில் கொடுத்து நேர்மையாரு. மூப்பனார் அவர்களே, உங்கள் குடும்பம் ஜிகே வாசன் என்னைக்கா உழைச்சிருப்பாரா? உழைச்சிருக்க வாய்ப்பு இல்லை எங்கேயாவது. ஆனால் அவருக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குல்ல, நம்ம இதுக்கு காலங்காலமாக நம்ம எல்லாம் உழைச்சிக்கிட்டே இருக்குன்னா உட்காந்துட்டு இருப்பாங்களா? இந்த விஷயத்தை அங்கே போய் கேளுங்க, என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொன்னேன். இதுக்கு அவர் சொன்னார், டெல்லியில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அன்னைக்கு தான் போஸ்டிங் வாங்கிட்டு போகிறாரு. போகிற அன்னைக்கு ஒரு பியூன்கிட்ட தண்ணி கேட்டிருக்காரு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்லை, இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. பியூன்கிட்ட தண்ணி கேட்டவுடனே அந்த பியூன் அதெல்லாம் தர முடியாது, நான் பிராமின், நீ சூத்திரன்னு இருக்காரு. அவருக்கு தூக்கமே போச்சான். ஏன்னா நான் கலெக்டரு, இப்போ 2000 என்கிட்ட நான் பிராமின், நீ பியூனு எப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாயிட்டு தினமும் நடுராத்திரி கம்பெனி ஆஃபீஸை நடத்திருக்காரு. 2 மணிக்கு ஆஃபீஸ் மீட்டிங், கவர்மெண்ட் ஆஃபீஸ் மீட்டிங். ஒரு மாதம் பாடாப்படுத்தினதுக்கப்புறம் அந்த பியூன் கேட்டானா, சார் என்ன சார் ஆச்சு, ஏன் சார் நடுராத்திரி மீட்டிங் நடத்துறீங்கன்ட்டு. அப்போ அந்த கலெக்டர் சொல்லியிருக்காரு, நான் கலெக்டர், நீ பியூன் இருக்காரு. அது என்னன்னு அது சொல்லிட்டு சொன்னாராம், இவ்வளோ படித்து வேலை வாங்கினதுக்கு பிறகும் எனக்கு இந்த இது இல்லையே, இப்போ தான் அந்த மரியாதை கிடைச்ச உடனே. அப்போ அந்த பரஞ்சோய் கடைசியாக முடிச்சேன், பரஞ்சோய் தாக்கூர்தா அப்படிங்கிற நபர், அவர் அதானியனுடைய ஊழல் அந்த ஹிடன்பர்க் அறிக்கை வந்துச்சுல, அதில் அதானிக்கு எதிராக இவர் ஃபைட் பண்ணுறான்னு சொல்லி பரஞ்சோய் தாக்கூர்தா பேர் இருந்தது. அவர் சொன்னார்,
ஒரு பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதியை சேர்ந்த ஒரு அதிகாரியை பார்த்தேன். அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், ஏண்டாப்பா இவ்வளோ ஊழல் பண்ணுறீங்கன்னு நான் கேட்டேன். சார் உங்கள் பாட்டை முப்பாட்டெல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்களா சார், அந்த ஹைட்டுக்கு வர்றது வரைக்கும் பண்ணிவிட்டு நாங்கள் நிப்பாட்டிடுவோம் சார் அப்படின்னு ஒரு சொன்னாராம். இதன் பொருள் ஊழல் செய்ய வேண்டும், ஊழல் மிகச் சரியானது என்பது அல்ல. ஊழல் எதிர்ப்பு அப்படின்னு சொன்னால் முதல்ல இருந்து தொடங்குங்க. நீங்கள் அந்த வீட்டில் பண்ணையாக சேர்த்து வச்சுருக்காங்கல்ல, அதானிகிட்டேருந்து தொடங்கு, அம்பானிகிட்டேருந்து தொடங்கு, பிராமின் பனியாஸ்டிருந்து தொடங்கு, அவங்ககிட்ட சேர்த்துருக்கிற சொத்தோட லெஜிட்டிமிட்டி பற்றி பேசு. இது பிரஷ்டாச்சார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நல்லா கவனித்து பாருங்கள். இந்தியில் ஊழலுக்கு பிரஷ்டாச்சார்னு ஒரு பொருள் உண்டு, பேர் உண்டு. பிரஷ்டாச்சார்னு சொல்லுவாங்க. பிரஷ்ட ஆச்சார். எது பிரஷ்டாச்சார்? ஆச்சாரத்தை மீறுவது, ஆச்சார பிரஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுதான் பிரஷ்டாச்சார். எதுலாம் பிரஷ்டாச்சார்? நீங்கள் காலில் செருப்பு போடுறது பிரஷ்டாச்சார், நீங்கள் உடம்புல சட்டை போடுறது பிரஷ்டாச்சார், நீங்கள் உடம்புல துணி போடுறது பிரஷ்டாச்சார், நீங்கள் படிக்கிறது பிரஷ்டாச்சார், தெருவில் நடமாடுறது பிரஷ்டாச்சார். இது எல்லாமே வேத இதிகாசங்களின் அடிப்படையில் நீங்கள் மனிதனாக வாழ்வது, சுயமரியாதை கோருவது, இதுவே பிரஷ்டாச்சாரம் தான், இதுவே ஊழல் தான். இதில் ஒரு பகுதி என்னென்னா, நீங்கள் சொத்து சேர்ப்பது, கொஞ்சோண்டு காசு சேர்த்துக்கிறது, இதுவும் ஊழல் தான். நீங்கள் வேலைக்கு போய் கூலி கேட்டாலுமே ஊழல் தான். அவன் அதெல்லாம் ஊழல்னு சொல்லிட்டு ஒரு பகுதியாக தான் சட்டவிரோதமாக காசு சேர்க்கறத ஊழல்னு சொல்கிறான். நீங்கள் அதுலேயும் சேர்த்து இதையும் ஒத்துக்கிட்டிங்கன்னா நம்ம காலத்துக்கும் இவர்களுக்கு அடிமையாக இருப்போம். நம்ம கேட்க வேண்டியது, இந்த நாட்டில் இருக்கிற மொத்தத்தில் எங்களுக்கு ஒரு ஷேர், அதை கொடுக்கல, நீ சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பேன்னா சட்டவிரோதமான வழிகளை தவிர, இப்படி சொல்கிறேன், அம்பேத்கர் சொல்கிற சட்டப்பூர்வமான வழிகளில் சொத்து சேர்த்து கொள்ளும் வாய்ப்புகளை அடைத்து விட்டு, இந்த நாட்டில் வந்து நம்மக்கிட்ட நேர்மை பேசுகிறாங்க ஒரு இடத்துல சொல்கிறாரு, சட்டப்பூர்வமான வழிகளில் வர வேண்டிய சொத்து வர வேண்டிய வாய்ப்புகள்லாம் அடைச்சிட்டாங்க. அடைச்சதுக்கு பிறகு நீ அடிமையாக இரு, ஏழையாக இருன்னு சொன்னால் வேறு வழி என்ன அப்படிங்கிறது நம்ம தான் கேட்கணும். திரும்பி நான் சட்டவிரோதமாக பேசணும்னு சொல்லக்கூடாதுல்ல, அதனால் நான் இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி.